அனைவருக்கும் வணக்கம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிலந்துரை போலுமயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்றோதுவார் முன். ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. ஊழியர்கோன் வெப்புழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசைகள் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழ் திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத உரார் திருத்தாள் போற்றி தெய்வ சேக்கிழாரடி போற்றி போற்றி. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மொழி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிற நாயன்மார் மிகவும் அபூர்வமானவர். இப்படி இருந்தும் இப்படி கூட நாம இறைவனை அடையலாமா? எப்படி நாம இப்படி கூட இறைவனை அடையலாமா? இப்படி இருந்தாலும் இறைவனை நம்ம போய் சேர்ந்துட முடியுமா? இதெல்லாம் நம்ம ஒரு செயல் செய்யறோம்னா அதுக்கு நேர் எதிர்மாறா இருக்கும் இவருடைய வரலாறு. இப்படி இருந்து நாம இறைவனை போய் சேர முடியுமா? இப்படி நாம இதெல்லாம் செஞ்சா இறைவனை போய் சேர்ந்துடலாமா? இப்படி படைக்க கூடாது, சாமிக்கு இப்படித்தான் பூஜை பண்ணணும், சுவாமிக்கு இதை மட்டும்தான் பண்ணணும், இப்படிதான் பண்ணணும் அப்படின்ற வழியவே அந்த முறையவே மாத்திருக்காரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாயன்மார். மிக அருமையான நாயன்மார். அடியேனுக்கு மிக 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 பிடித்த நாயன்மார் இவர். 63 ரொம்ப எனக்கு பிடித்தமான நாயன்மார். இவரை பத்தி வார்த்தைகள், அவர் பேரு கேட்டாமே கண்ணு எப்படி ஆகும், கலங்கி போயிடும். அந்த மாதிரியான உருக்கமான பக்தி, அன்பு, அளவிடாத அன்பு, இறைவனிடத்தில் சரணாகதின்றதை இவர்கிட்ட நம்ம கத்துக்கலாம். அப்படின்னா அப்படி யார் அப்படின்னு நாம கேட்டா, கலைமலிந்து சீர் நம்பி கண்ணப்பர்க்கு அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகையில் பாடியிருக்கார். இந்த கண்ணப்பர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் மகாபாரத கதைகளை பார்க்கணும். இந்த மகாபாரதத்துல சூதாட்டம் முடிஞ்சு அனைத்துமே இழந்த பாண்டவர்கள் என்ன பண்றாங்க, 12 வருஷம் 12 வருஷம் காட்டுக்கு போறாங்க, ஒரு வருஷம் அஜ்ஞாதவாசம் மேற்கொள்றாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது அந்த 12 வருஷம் ஒரு தவம் மாதிரி தானே அவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அர்ஜுனன் அவருக்கு பாசுபதாஸ்திரம் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அது இருந்தாதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அந்த பாசுபதம் யார் கொடுப்பா? எம்பெருமான் சிவபெருமான் தருவார். அந்த பாசுபதத்தை வாங்கணும் அப்படின்ற பொருட்டு கானகத்துக்கு போறார். யாரு? அர்ஜுனன் கானகத்துக்கு போய் தவம் மேற்கொள்றார் பாசுபதாஸ்திரம் வாங்க வேண்டி. அப்ப தவம் இருக்கும்போது அவர் பாருன்னு உட்கார்ந்து சிவசிவா சிவசிவா சிவசிவான்னு அப்படி தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வேடன் ஒரு படைகளோடு அப்படி வராராம். வேடுவத்தினா அவங்க மனைவி, அவங்களையும் சேர்த்துக்கிட்டு ஒரு வேடன் வேகமா அப்படி வரானு. அப்படி வரும்போது வேகமா அப்படி ஓடி வரும்போது இவர் தவம் பண்றதை கலைக்கிற மாதிரி ஒரு பன்றி அப்படி எதிரில வருது. யாரு? அர்ஜுனனுடைய தவத்தை கலைக்கிற மாதிரி ஒரு பன்றி அப்படி எதிரில ஓடி வருது பாருங்க. அப்ப அர்ஜுனன் என்ன பண்றார்? தன்னுடைய அம்பால் அந்த பன்றிய அடிச்சிடுறார். அது கீழே விழுந்து போகுது. அவர் அடிச்ச நேரத்தை அந்த வேடுவன் ஓடி வந்தார் பாருங்க, அவருடைய அம்பு அந்த பன்றி மேல இருக்கு. அர்ஜுனன் நாம எதை அடிச்சிருக்கோம் அப்படின்னு போய் பார்க்கலாம். நாங்க பார்த்தா அந்த பன்றி அதுல 2 அம்பு இருக்கு. சரி பரவாயில்ல, நீங்க எடுத்துக்கோங்க, இது நான் தான் அடிச்சேன் அப்படின்னு பெருமையா இவர் சொல்லவும், வேடுவன் என்ன பண்றார்? இத நான் தான் அடிச்சேன், ஏன் அம்பாலதான் இந்த பன்றி இறந்துச்சு அப்படின்னு அவர் சொல்லவும், இல்ல நான் தான் அப்படின்னு இவர் சொல்லவும், 2 பேரும் சரி வா நம்ம மோதி பார்த்துருவோம். 2 பேருக்கு பயங்கரமான யுத்தங்கள்லாம் நடைபெறுது. அந்த 2 பேருக்கும் போர் நடைபெறுதுல, அப்பதான் அவர் புரிஞ்சுக்கிறார், வந்திருக்கிறது நம்மளை விட பெரிய சக்தி, நாமெல்லாம் அந்த சக்திக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு ஐயனேன்னு அப்படி அடி பணியும் போது சுவாமி தன்னுடைய சுய ரூபத்தை அப்படி காமிக்கிறார். திவ்யமா அப்படி காமிக்கிறார் சுய ரூபத்தை. இறைவா இறைவா ஐயனே ஐயனேன்னு அந்த பாதத்தை அப்படி வணங்கி அழுதுகிட்டு நிக்கும் போது, அர்ஜுனா
உனக்கு என்ன வேணும் கேள் அப்படின்னு சுவாமி சொன்னதும் அதுக்கு அர்ஜுனன் என்ன சொல்றனா, இறைவா இந்த அன்பு மட்டும் போதும், உன் பாதமே போதும், உன் பாத திருவடி அந்த நிழல்ல எனக்கு ஒரு தூசு மாதிரி இருக்கிற இடமாச்சும் கொடுப்பா அப்படின்னு அன்பா அப்படி கண்ணீர் பெருகி இறைவன் கிட்ட கேட்கும் போது இறைவன் சொன்னாராம், நீ என்னை நோக்கி தவம் செய்த காரணம் பாசுபதாஸ்திரம் வேண்டி. நீ என்னை வந்து அடையும் ஜென்மம் இது இல்ல. இந்த ஜென்மத்துல நீ என்னை வந்து அடைய மாட்ட. அடுத்த பிறவி அதுக்காக எடுத்து என்னை வந்து சேர்ந்துருவ. வேடுவனா பிறந்து அடுத்த பிறவி நீ என்னை வந்து சேர்ந்துருவன்னு ஒரு வரம் கொடுக்குறாரு பாருங்க சுவாமி. அந்த வரம் கொடுத்து பாசுபதாஸ்திரம் பெற்று சென்ற அர்ஜுனரே தான் அடுத்த பிறவியில கண்ணப்பர். அவர் எங்க பிறக்கிறாருன்னா பொற்சப்பி, அந்த நம்ம தமிழ்நாட்டுல பொற்சப்பி அப்படின்ற நாட்டுல உடுப்பூர் கொண்ட தலைநகரம், அந்த இடத்துல ஒரு வேடுவர் குலம், காட்டுல வேடுவர் குலம், மிருகங்களை எல்லாம் அவங்களுக்கு இதுதான் தொழிலே, வேட்டையாடி மிருகங்களை வேட்டையாடுறதும் கல் குடித்து மயங்கி கிடப்பதும், இன்சொற்கள் நல்ல சொற்களே பேச மாட்டாங்களாம். அது மாதிரி இருக்கிற குலத்துலதான் இவர் வந்து பிறக்கிறார். எப்படி அவங்க அப்பா பேர் வந்து, தந்தையுடைய பெயர் நாகன், மனைவி அவங்க அம்மா பேர் வந்து தத்தை. இவங்க ரொம்ப 2 பேருக்கும் நீண்ட நாள குழந்தை இல்லையா. இவங்க 2 பேருக்கும் நீண்ட நாள குழந்தை இல்லாத காரணத்தினால குறிஞ்சி நிலமான அந்த நிலத்துடைய இறைவன் யாரு, கடவுள் யாரு, முருகப்பெருமான் தானே. முருகனை வேண்டி விரதங்கள் இருந்து அழகா பிறந்த குழந்தைதான் நம்ம நாயனார். அப்படி குழந்தை நல்லா பொசு பொசுன்னு குழந்தை அப்படி உருண்டு திரண்டு திண்ணையா அப்படி இருந்ததுனால, வெண்ணெய் போல் உருண்டு திரண்டு இருந்ததுனால அவங்க அப்பா நாகன் என்ன பண்றார், குழந்தைக்கு சின்னப்பன் அப்படின்னு அழகா பேர் வைக்கிறார். அப்படி குழந்தை உருண்டு திரண்டு அழகா அப்படி இருந்ததுனால அந்த குழந்தைக்கு என்னென்ன பேர் வைக்கிறார், சின்னப்பன் அப்படின்னு வைக்கிறார். குழந்தை அழகா சிறு வயது அடையிறான், பருவநிலை அடையிறான். பருவநிலை அடையும் போது அவருடைய தந்தைக்கு வயசு அதிகமாயிடுச்சு இல்லையா. வயசு அதிகமானா என்ன பண்ணுவாங்க, காட்டுக்கு ராஜா தன்னுடைய மகனுக்கு அந்த பொறுப்பை கொடுக்கிறார். தன்னுடைய மகனுக்கு அந்த பொறுப்பை கொடுக்கிறார். அந்த பொறுப்பு கொடுத்த உடனே இவர் வேட்டையாட கிளம்புறார். அப்படி வேட்டையாட கிளம்பும் போது அவருக்கு தோழர்கள் வேணும்ல. அந்த தோழரா நாணன் காடன் என்ற 2 நண்பர்கள் அவருக்கு தோழரா நண்பனாக இருக்காங்க, 2 பேர். இப்படி இவங்க வேட்டையாட போனார்னா அதுலயும் ஒரு நியாயம் ஒரு நேர்மை இருக்குமா. அது என்ன நியாயம் நேர்மைனா, ஒரு கர்ப்பமா இருக்கிற மிருகங்களை வேட்டையாட மாட்டார், ரொம்ப வயது முதிர்ந்த மிருகங்களை வேட்டையாட மாட்டார், ரொம்ப சின்ன சின்ன குட்டி குட்டியா குழந்தையா இருக்கிற மிருகங்களை வேட்டையாட மாட்டாராம். தொழில் வேட்டையாடுறதுதான், ஆனாலும் அதுலயும் ஒரு தர்மம். தன்னை எதிர்த்து வர மிருகத்தை தான் வேட்டையாடுவாராம். அது பாருன்னு அப்படி சும்மா இருக்கிற மிருகத்தை திரும்பி கூட பார்க்க மாட்டாராம். எதிர்த்து வர மிருகத்தை தான் வேட்டையாடுவாராம். இப்படிலாம் பல நியாய தர்மங்கள்ல தன்னுக்குள்ள வச்சிருந்தார். அப்படி இவர் ஒரு நாள் வேட்டையாட போகும்போது அப்படி இவர் ஒரு நாள் வேட்டையாட போகும்போது மகாபாரதத்துல எப்படி ஒரு பன்றி வந்து இறைவனையும் சிவபெருமானையும் அர்ஜுனனையும் எப்படி சேர்த்ததோ அதே பன்றிதான், அதே வராகம் தான், அதே பன்றிதான் இங்கேயும் கண்ணப்ப நாயனாரையும் இந்த சின்னப்பனையும் திருக்காலத்தி அப்பனையும் குடிமித்தேவரையும் சேர்த்து வைக்க போகுது. அதே மாதிரி இவர் வேட்டையாடத்துக்கு போகும்போது ஒரு பன்றி சீறிக்கிட்டு வரவும் அந்த பன்றியை இவர் அம்பால் அடிக்கவும் அந்த பன்றி மயக்கமாதான் விழுந்ததுன்னு வலை போட்டாங்க. அந்த வலையும் இழுத்துக்கிட்டு அந்த பன்றி வேகமா ஓடுதான். அது இறைவனை காட்ட ஓடுது. இவருக்கு எங்க தெரியும், இவருக்கு தெரியாது இல்ல, இறைவனை அது காமிச்சு கொடுக்கணும் நாங்க ஓடுது. பன்றி ஓட, நண்பர்களும் ஓட, கண்ணப்பனும் இவர் சின்னப்பரும் ஓட 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 அது திருக்காலத்தி மலை கிட்ட போய் விழுந்துருச்சு. மறுபடியும் இவர் ஒரு அம்பு அடிக்கிறார். அந்த அம்புல விழுந்த பன்றிய நாணன் காடன் என்ற 2 நண்பர்கள் இருந்தாங்கல்ல, காடன் கிட்ட சொல்றார், அந்த பன்றி அந்த பொன்முகலை ஆத்துக்கிட்ட அப்படி போட்டு இதை நீ சுத்தம் பண்ணி சமைச்சு வை, நாம வந்து சாப்பிடலாம் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லும் போது நாணன் என்ன பண்றார், அதோ பார் சின்னப்பா, அதோ பார், இதுதான் காளாத்தி மலை, இதுதான் காளத்தி மலை, அங்குதான் குடுமித்தேவர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னாராம். என்னது,
இதுதான் காளத்தி மலை, அங்குதான் குடும்பத்தேவர் இருக்கிறார் அப்படின்னு அந்த நண்பன் நாணன் வந்து இவர்கிட்ட சொல்றார். அந்த வார்த்தையை கேட்டாருல்ல, குடுமித்தேவர் அப்படின்ற அந்த வார்த்தையை காதுல கேட்டுட்டார்ல, அங்கேயே அவர் வந்து இறைவனுக்கு சரணாகதி ஆயிட்டார். அந்த கேட்ட வார்த்தைக்கே சிவபெருமான நினைக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த மனசு நிக்கல, நான் போய் பார்க்கணும், அங்க போகணும். இப்ப நம்ம ஒரு ஊர்ல இருக்கோம், அப்பா அம்மா வராங்கன்னு தெரிஞ்சு போச்சு, பஸ் ஸ்டாண்டு கிட்ட வந்துட்டாங்க, இப்ப இறங்கி 5 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படின்னும் போது நம்ம மனசு எப்படி பத பதைக்கும். அம்மா இப்ப வருவாங்களா, அப்பா இப்ப வருவாங்களா, தண்ணி கொண்டு குடுக்கலாமா, டீ டீ வச்சிடலாமா, சாப்பாடுல செஞ்சு முடிச்சாச்சு, 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ரெடியா இருக்கும். அந்த பதட்டம் இந்த மனசு வந்து பதைக்கும். அப்படி இல்ல, இறைவனை போய் பாக்குறோம், ஒரு கோவிலுக்கு போறோம், ஒரு ஆசையா சிதம்பரம் போறோம்னு வச்சுக்கீங்களேன், உள்ள ஆடல் பெருமான் இருப்பார். எம்பெருமான் அப்படி சந்தோஷமா உள்ள ஆடிக்கிட்டு இருப்பார். எம்பெருமான் இப்ப எப்படி இருப்பார், இப்ப நம்ம போற நேரம் கதவை சாத்திட்டு இருப்பாங்களோ, அவர் எப்படி இருப்பார், நம்ம எந்த பக்கம் போனா சீக்கிரம் பார்க்கலாம், குடிமரத்துக்கா போலாமா, இல்ல இந்த வாசல் வழியா போலாமா, வடக்கு வாசல் வழியா போலாமா, எந்த பக்கம் போனா ஆண்டவனை பார்த்துடலாம், எப்படி போனா சிவபெருமான சீக்கிரமா பார்த்துடலாம். அந்த மனசு துடிக்கும் பாருங்க. எப்படி எப்படி அந்த ஆசை அதிகமா அப்படியே அந்த இதுவே இல்ல, ஒரு அமைதியே இல்ல, போகணும் போகணும், அவர் போய் பார்க்கணும் வா, நானா நீயும் வா என் கூட கிளம்பு, அவரை போய் பார்த்துட்டு வந்துடலாம், நீயும் வா, நானா என் கூட கிளம்பு, அவரை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு கிளம்புறார், கூப்பிட்டுக்கிட்டு போறார், வா வான்னு. இவர் நானனுக்கு தான் அந்த மலை பத்தியும் தெரியும், குடும்பத்தேவர் பத்தியும் தெரியும், ஆனா முன்னாடி இழுத்துக்கிட்டு வர்றது இவர். நீ வா வா இப்படிதான் போனோம், அந்த பொன்முகலையாத்த கடந்து தாண்டி இந்த மலைக்கிட்ட போய் மேல ஏறி விறுவிறுன்னு போறாரு, மலை உச்சிக்கு போய் சேர்ந்துட்டார். மலை உச்சிக்கு போய் சேர்ந்த உடனே குடுமித்தேவர் இவர் குறிப்பிட்டது அந்த சிவலிங்க ஸ்வரூபத்தை தான் இல்லையா. நானன் குடுமித்தேவர்னு சொன்னது அந்த லிங்க ஸ்வரூபத்தை தான், லிங்க திருவேணியை தான். அத பார்த்தவருக்கு இவருக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு தெரியல, போய் அப்படி ஆற தழுவிக்கிறார். கண்டேன் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் என் அப்பனை கண்டு கொண்டேன். ராமாயணத்துல அனுமன் என்ன பண்ணுவார், கனையாழியை கொண்டு சென்ற போது அனுமன் என்ன பண்ணுவார், சீதா மாதாவை பார்த்தப்ப கண்டேன் அன்னையை, கண்டேன் சீதையைன்னு சொல்லியிருக்க மாட்டாரு, கண்டேன் அன்னையை அப்படின்னு சொன்ன. அங்க அனுமனுக்கு எந்த மனசு நிலைமை இருந்துச்சோ, சீதை அன்னைய பார்த்தப்போ அந்த அனுமனுக்கு என்ன மனநிலைமை இருந்துச்சோ அதே மனநிலைமைதான் இன்னைக்கு இவருக்கு. எப்ப பார்த்துட்டேன், எங்க அப்பனை பார்த்துட்டேன், சந்தோஷம், அந்த பால்வடியில் முகத்தை பார்த்துட்டேன், அந்த கருணை கொண்ட திருவேணியை நான் பார்த்துட்டேன். இப்ப போயிட்டு அப்படி கட்டி பிடிச்சிறாரு, தழுவிக்கிறாரு. எப்படி இருக்கும் அவர் மனநிலைமை, எப்படி இருக்கும் அந்த இடத்துல. அப்படி போய் அப்படி தழுவிக்கிட்டாராம். நீதான் குடுமித்தேவனா, நீ எவ்வளவு அழகா இருக்கப்பா, நீ எப்படி எல்லாம் இருக்க. அவருக்கு அழகா அவரு தினமும் வந்து பூஜை பண்றவர் சிவகோசரையர் அப்படின்ற ஒருத்தர் வந்து பூஜை பண்ணுவார், ஒரு அந்தணன் வந்து பூஜை பண்ணுவார். இது என்ன நானா, இது என்ன லிங்க திருவெண்ல சுவாமி லிங்கன் கூட அவருக்கு தெரியாது, என்ன இது குடும்பத்தேவர் மேல இதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க, என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்டா, இங்க இந்த சிவகோசரியார்னு ஒரு அந்தனர் வந்து தினமும் பூஜை பண்ணிட்டு போறத நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் மறைஞ்சிருந்தும் பாத்திருக்கேன். முதல்ல சுவாமிக்கு தண்ணி ஊத்துவாரு, அப்புறம் தலையில பூ வைப்பார், அப்புறம் நெத்தியில அந்த பொட்டெல்லாம் வச்சுட்டு ஏதோ உணவு மாதிரி படைச்சு வச்சுட்டு சிவசிவன் ஏதோ சொல்லிட்டு போயிடுவாரு, நான் இதை மட்டும் தான் பாத்திருக்கேன் அப்படின்னு அந்த நானும் சொல்லி முடிச்ச உடனே இவருக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு. என்னன்னு, நாமளும் இவருக்கு ஏதாச்சும் கொடுக்கணுமே, நாம ஏதாச்சும் ஊட்டி விடணுமே, குழந்தை பட்னியா இருப்பானே, அம்மா என்ன நினைப்பா, நம்ம குழந்தை பட்னியா இருப்பானே, நேரம் ஆயிப்போச்சே, குழந்தை சாப்பிடலையே, மணி 10 ஆச்சே, 8 மணிக்கே சாப்பிட்டுருவானே, பசி தாங்க மாட்டானே அப்படின்னு அம்மா எப்படி துடிப்பா. அந்த நிலைமையில கண்ணப்பர் என்ன சொல்றார், உனக்கு பசிக்குமே, நேரம் ஆயிப்போச்சே, பசிக்குமே, இரு நான் போய் சாப்பாடு எடுத்துக்கிட்டு வரேன், உனக்கு நான் போய் கொண்டுகிட்டு வரேன் அப்படின்னு ஓடுறாராம் பாருங்க. அந்த இறைவனை அவர் பார்த்த நேரத்துல எப்படி இருந்துதான், அவர் எப்படி அங்க இருந்ததா, இந்த இடத்துல அதாவது கண்ணப்ப நாயனாரையும் குடிமித்தேவராகிய சிவபெருமானையும் அந்த இடத்துல ஒப்பிட்டு பாக்குறாங்க. எப்படி பாக்குறாங்க, பிரம்மா விஷ்ணு 33 தேவர்களும் தேடினாலும் கிடைக்காத ஒளி பொருந்திய திருமேனி,
அடிமுடி தெரியாத உருவம், பிரபஞ்சமே தானாக நின்ற திருவுருவம். ம்? அங்க கண்ணப்பன் முன்னாடி எப்படி நிக்கிறார்? அந்த கண்ணப்பன் என்ற சின்னப்பன் முன்னாடி சுவாமி எப்படி நிக்கிறார்? சிறு குழந்தை போல நிக்கிறார். இங்க தாயில் சிறந்த தயாவான தத்துவன் யாரா நிக்கிறார்? அவரு கண்ணப்பன் தான் தன்னை தாயின்னு நினைச்சிட்டாரு, அவரை குழந்தைன்னு நினைச்சிட்டாரு. என் குழந்தை பசி தாங்க மாட்டானே, நீ பசி தாங்குவியா? ஐயா நீ உனக்கு பசிக்குமே, புரியுதுங்களா? உனக்கு பசிக்குமே, நான் போய் சாப்பாடு கொண்டுகிட்டு வரேன். ஓடுறாரு இவரு. அவர் நண்பனை கூப்பிட்டுட்டு வந்தது கூட தெரியல, அதையுமே மறந்துட்டாரு. அத மறந்துட்டுமே ஓடுறாரு. எங்கிருந்து? இந்த காலத்தி மலையிலிருந்து கீழே இறங்கி ஓடி வர, புன்முகலை ஆத்துக்கிட்ட ஓடி வராரு. ஏன்னா அவர்கிட்ட தானே அந்த பன்றி கறிய பன்றிய ருசி பார்த்து செஞ்சு வை, சமைச்சு வை அப்படின்னு சொல்லி சொல்லி குடுத்துட்டு போயிருக்காரு. சுத்தம் பண்ணி வை அப்படின்னு காடன் நண்பன் கிட்ட குடுத்துட்டு போனார்ல, அவர்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு ஓடி வரார். வழியில முள் இருக்கா, கல் இருக்கா, என்ன பாக்குறோம் எதுவுமே தெரியல அவருக்கு. அவருக்கு பசி ஆத்தணும். இப்ப நாம போய் அவருக்கு பசி ஆத்தணும், அந்த எண்ணம் மட்டும்தான் மனசுல இருக்கு. அந்த இடத்துல கண்ணப்பன் சிவபெருமான ஆட்கொண்டாரா இல்ல சிவபெருமான் இவரை ஆட்கொண்டாரானே தெரியல. ஓடி வரார் வேகமா. அவன் சூடு பண்ணி வச்சிருக்கிற அந்த கறி துண்டுகளை வாயில போட்டு பாக்குறாரு. ஒரு இலை எடுத்து இப்படி வச்சுக்கிட்டாரு, ஒரு தொன்னை மாதிரி பண்ணி அந்த இலையை இப்படி வச்சுக்கிட்டாரு. வாயில போட்டு பாக்குறாரு, எந்த கறி நல்லா சுவையா வெந்திருக்கோ அதை வாயிலிருந்து எடுத்து திரும்ப அந்த தொன்னையில வச்சுக்கிட்டாரு. மறுபடியும் இன்னொரு கறி இன்னொரு துண்டு எடுக்கிறார். வாயில போட்டு எது நல்லா மென்னு இருக்கு, இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, இப்படி ஒரு 10-15 துண்டுகளை அந்த தொன்னையில வச்சுக்கிட்டு அப்புறம் என்னமோ பண்ணணுமே. மலர் இருந்துச்சு இறைவனுக்கு. பாக்குறாரு அங்க செடியில இருந்த மலர்கள்லாம், கொத்து கொத்தா இருந்த மலர்கள்லாம் ஒரு 2-3 அப்படி கிள்ளி பறிச்சு தன்னோட குடிமிகளே சூத்திக்கிட்டார். அந்த பொன்முகலை ஆத்துல வர தண்ணிய எப்படி எடுத்துக்கிட்டு போறதுன்னு தெரியல, கை அப்படி மொந்து வாயில ஊத்திக்கிட்டார். வாயில ஊத்திக்கிட்டாரா, அப்படி எடுத்துக்கிட்டு வேகமா திரும்ப ஓடுறார். நானன் ஓடி வந்தவர் திரும்பியும் பின்னாடியே ஓடுறாரு. நில்லு நில்லு சின்னப்பா நில்லு, என்னதான் ஆச்சு உனக்கு, நில்லு நில்லு நில்லு, நீ ஒரு ஓடுற. இவரும் ஓடிக்கிட்டே இருக்காரு பின்னாடி. இறைவனை சேர்ந்தாரா, அப்படி சிவபெருமான் கிட்ட போய் நிக்கிறார். அந்த லிங்க திருவேணி கிட்ட போய் நிக்கிறார். அவருக்கு யாரு? குடிமித்தேவர். குடிமித்தேவர் முன்னாடி போய் நிக்கிறவரு என்ன பண்ணாரா, ஏற்கனவே சிவகோசரியார் பண்ணி வச்சிருக்கிற பூஜை பண்ணி வச்சிருக்காருல, அழகா மலரால அலங்காரம் பண்ணி இறைவனுக்கு உணவு திருவமுது படைச்சி அப்படி முன்னாடி வச்சிருக்காருல சிவகோசரியார். அதை என்ன பண்றார், அந்த லிங்க திருமேனியில் இருந்த மலர்களை தன்னுடைய செருப்பு காலால் அப்படி அகற்றி விடுறார், தள்ளி விடுறார். ஏன்னா 2 கையிலுமே, ஒரு கையில அந்த இது வச்சிருக்கார், ஒரு கையில இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காரு, பூவெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காரு, தொன்னையில அமுது இருக்கு. அப்ப என்ன பண்ணுவார், கை 2மே பொருள் இருக்கிறதுனால கால் தானே காலியா இருக்குன்னு அந்த கால் வேற அப்படி தள்ளி விடுறாரு. அந்த செருப்பு கால்லயே அப்படி தள்ளி விட்டாராம். தன் வாயில வச்சிருந்த தண்ணிய இறைவனுடைய திருவேணியில் அப்படி உமிழ்ந்தாராம். உமிழ்ந்ததுன்னா மீறுதுன்னு சொல்லுவாங்க. அப்படி உமிழ்ந்தாராம், இறைவன் மேல அப்படி உமிழ்ந்தாராம். அப்படி உமிழ்ந்துட்டு தன் குடுமையில இருந்த அந்த பூவெல்லாம் எடுத்து இறைவன் தலை மேல வச்சுட்டு அந்த தொன்னையில எடுத்துட்டு வந்தாரு பாருங்க, அந்த அமுது கறி, அத அப்படி இறைவன் முன்னாடி வச்சுட்டு, பாப்பா வந்து சாப்பிடு, பட்னியா இருக்காது, பசியோட இருக்காது, வாப்பா வந்து சாப்பிடுப்பா. அப்படி ஒரு அம்மா அப்படி சாப்பாடு எடுத்து வச்சுட்டு, வாயேண்டா எவ்வளவு நேரம்டா பட்னியா இருப்ப, வாடா வந்து சாப்பிட்டு போய் விளையாடுறா அப்படின்னு ஒரு பாசமா சொல்ல பாருங்க. அந்த பாசத்தோட இறைவனை கூப்பிடுறாராம், வாப்பா வந்து சாப்பிடு அப்படின்னு. சாப்பிடு. இந்த நாணன் என்ன பண்றான், சின்னப்பா வரியா இல்லையா, சின்னப்பா என்னதான் ஆச்சு உனக்கு, வரியா இல்லையா, வரியா இல்லையான்னு கேக்குறான். அவருக்கு காதுலயே விழுந்த மாதிரி தெரியல. சின்னப்பன் நாணன் என்ன பண்றார், திரும்பி போயிடுறார். சரி நம்ம போயிருவோம் அப்படின்னு திரும்பி போயிடுறார். திரும்பி போயிட்டானா, இவர் என்ன பண்றாரு, அன்னைக்கு இரவெல்லாம் காவல் காத்துக்கிட்டு இருக்கார். யாருக்கு காவல், சின்னப்பன் யாருக்கு காவல் காக்குறார், உலகத்துக்கே காவலா இருக்கிற சிவபெருமானுக்கு சின்னப்பன் காவல் காக்குறார். அன்று இரவு முடிஞ்சது. மறுநாள் காலையில் எழுந்து
மறுபடியும் இப்ப உனக்கு பசிக்கும்ல, நான் போய் கொண்டுகிட்டு வரேன் அப்படின்னு ஓடுறார். இப்படி போறாரா, இவர் போய் முடிஞ்ச உடனே அந்த சிவகோசரியார் வரார். வந்து பார்த்தா இறைவன் முன்னாடி இந்த கரித்துண்டுகள்லாம் இருக்கு. அபத்தம் அபத்தம், சிவசிவா சிவசிவா, என்ன இது, நான் பார்க்க கூடாதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேனே எம்பெருமானே, அபத்தம் நடந்து போச்சே அப்படின்னு இவரு அதெல்லாம் சுத்தம் பண்ணி விட்டுட்டு இவரு போய் பொன்முகலை ஆத்துல குளிச்சுட்டு இவர் திரும்ப வந்து இறைவனுக்கு நைவேத்தியம் எல்லாம் பண்ணி அழகா அபிஷேகம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி தயார் பண்ணி வச்சுட்டு வணங்கிட்டு போறார். அதே போல திண்ணன் என்ன பண்றார், முதல்ல எடுத்துட்டு வந்தது போலயே அந்த கறி துண்டுகளை வச்சு இவர் எப்படி பூஜை பண்ணாரோ அதே மாதிரி இவரும் பூஜை பண்ணி இருக்கிறார். இது போல தினமும் சிவகோசரியார் வந்து மனம் நொந்து, இறைவா ஏன் இப்படி எல்லாம் ஆகுது, முன்னாடி என்னால தாங்க முடியலையேன்னு இவர் அழுகுறார். கரெக்டா சரியா 5 நாள் ஆகுது. ஒரு பகல் ஒரு இரவு, ஒரு பகல் ஒரு இரவு, ஒரு பகல் ஒரு இரவு, 5 நாட்கள் முடியுது. 5வது நாள் இவரால தாங்க முடியல. இறைவா தினமும் யாருதான் இப்படி பண்றாங்க, என்னால தாங்க முடியலையே ஐயனே அப்படின்னு அழுதுகிட்டே அவர் இறைவன் கிட்ட ஒரு விண்ணப்பத்தை வச்சுட்டு வீட்டுக்கு போய் படுக்கிறார். அப்படி படுத்த நேரத்துல சிவபெருமான் சிவகோசரியாருடைய கனவுல வர, கனவுல வந்து என்ன சொல்ற, சிவகோசரி இங்க பார், எழுந்துரு, தினமும் வந்து நீ என்ன நினைக்கிற, யாரோ ஒருவன் வந்து இப்படி அபத்தம் பண்ணிட்டு போறானே அப்படின்னு நீ கவலைப்படுறல்ல, அவன் என் மேல வச்சிருக்கிற அன்பு எப்படியாப்பட்ட அன்புன்னு தெரியுமா உனக்கு? உம் அவன் என் மேல வச்சிருக்கிற உருவம் எப்படின்னு தெரியுமா உனக்கு? என்ன அவன் எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியுமா? அவன் என் மேல வச்சிருக்கிற அறிவு என்ன தெரியுமா? நான் மட்டும்தான் அவனுக்கு உலகமே, அவனுக்கு அறிவே நான் மட்டும்தான், அவனுக்கு உலகமே நான் மட்டும்தான். அவன் செயல் என்ன தெரியுமா, அவன் செயல் எப்படி இருந்துச்சு தெரியுமா, அந்த செருப்பு கால்ல நீ போட்டு போன மலர்களை அப்படி அகற்றி விடுவான். அப்ப எனக்கு எப்படி தெரியுமா இருக்கும், என் குழந்தை முருகன் என் மேல வந்து விளையாடுறத விட இன்னும் இன்பமா இருக்கும் அப்படின்னு சொன்னான். அவன் வாயிலிருந்துதான் உமிழ்வான். நீ ஒரு மண்பானையில தண்ணி மொண்டு வந்து எனக்கு அபிஷேகம் பண்ணுவ, ஆனா அவன் வாயிலிருந்து உமிழ்கின்ற நீர், அந்த வாயிலிருந்து உமிழ்ற நீர் கங்கையோட புனிதமா இருக்கு அப்படின்னு சொன்னார். அவன் தலையில அவன் அவன் குடுமையில் தான் அந்த பூவெல்லாம் வச்சுக்கிட்டு வருவான். அந்த மலர் எடுத்து என் தலை மேல வைக்கும் போது எத்தனையோ பேர் பூஜை பண்றாங்க, தேவாதி தேவர்கள், ரிஷிகள், முனிகள் எல்லாரும் எனக்கு பூஜை பண்றாங்க, விதவிதமான வாசனை மலர்கள் எல்லாம் என் சிரசின் மேல வைக்கிறாங்க, அதை விடவே இது எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னான். அவன் வாயிலிருந்துதான் எனக்கு உணவு எடுத்து வைக்கிறான், வாயில சுவைச்சு பார்த்துதான் அந்த எச்சில தான் எனக்கு வச்சு படைக்கிறான். ஆனா அது எப்படி தெரியுமா இருக்கு, இந்த யாகங்கள்லாம் நடத்துவாங்க பாருங்க, யாகங்கள்லாம் நடத்தும் போது என்னென்னமோ சொல்லி அவிர்வாகம்ன்ற பேர்ல என்னென்னமோ அந்த நெருப்புல போடுவாங்க, புரியுதுங்களா, அந்த நெருப்புல போடுவாங்க, அதை விடவே இது எனக்கு சுவையா இருக்கு. அவன் என்னை எப்படி தெரியுமா கூப்பிடுவான், கோசரி, இதெல்லாம் சிவபெருமான் வந்து சிவகோசரியாருக்கு கனவுல சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவன் என்னை எப்படி தெரியுமா கூப்பிடுவான், அப்பா அப்படின்னு கூப்பிடுவான். ஒரு சில நேரத்துல ஐயனே அப்படின்னு கூப்பிடுவான். ஒரு சில நேரத்துல கடவுளேன்னு கூப்பிடுவான். என் குடிமி தேவரேன்னு கூப்பிடுவான். அப்பான்னு கூப்பிடுவான். ராஜாதி ராஜான்னு கூப்பிடுவான். என் தங்கம்னு சொல்லுவான். அப்படி வாரி என்னை கட்டி அணைச்சுக்குவான். அவன் அன்பு எப்படி தெரியுமா இருக்கும், எப்படி தெரியுமா இருக்கும் அவன் அன்பு என் மேல, நான் தூங்கிட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இரவு முழுக்க எனக்கு காவல் காத்துக்கிட்டு இருப்பான். எங்கன்னா எங்க அந்த இலை சருகெல்லாம் என் மேல விழுந்தா, விழாதீர்கள், சத்தமிடாதீர்கள், ஐயா தூங்கிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவான். அந்த இலை சருகெல்லாம் என் மேல இருந்து நகர்த்தி விடுவான், நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன்னு. இன்னைக்கு 5 நாள் ஆகுது, இன்னமும் அவன் என் தூங்கவே இல்லை, சாப்பிடவும் இல்லை, எனக்கு வைக்கிற உணவை அவன் சாப்பிட்டதா நினைச்சுக்கிறான், தூங்கவே இல்லை, தூங்காம என்ன அழகா ஒரு பொக்கிஷம் பாத்துக்கிறது போல பாத்துக்கிறான். அவன் அன்பு எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னு இறைவன், இதை நான் உனக்கு உணர்த்துறேன், நான் இதை உனக்கு காட்டுறேன், நீ நாளைக்கு வா, தினமும் நீ பூஜை பண்றது போல நாளைக்கு வா அப்படின்னு இறைவன் சிவகோசரியார் கனவுல சென்று சொல்லி மறைஞ்சார். அதே போல சின்னப்பரும் சென்று
தினமும் அவர் எப்படி பூஜை பண்ணிட்டு அவரு நான் போய் உனக்கு உணவு எடுத்துக்கிட்டு வந்துட்டுமா அப்படின்னு போற மாதிரி உணவு எடுத்துட்டு வரது பொன்முகலையாத்துக்கு போயிட்டாரு இவர் போயிட்டாரு. அதே போல சிவகோசரியார் என்ன பண்ற, இவரு எப்படி பூஜை பண்ணுவாரோ அதே மாதிரி பூஜை எல்லாம் பண்ணிட்டு ஒரு மரத்து பின்னாடி ஒளிஞ்சு நிக்கிறார். என்னதான் நடக்குதுன்னு பாக்கலாம். இறைவன் சொன்னாருல்ல, நீ அந்த மரம் பின்னாடி நில்லு, என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருன்னு இறைவன் சொன்னாருல்ல. அதை நினைச்சு இவர் அந்த மரம் பின்னாடி நிக்கிறார். இவர் வர்றார். என்னன்னு எடுத்துக்கிட்டு வர்றார், ஒரு மானை வேட்டையாடி அப்படி மாட்டிக்கிட்டு, ஒரு கையில மான் ஒரு கையில வில்லு, வாய் நினை நீரு, தலையில குடுமியில ஒரு 2 மலர், இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வேகமா அப்படி குழந்தைய பார்க்கணும்னு ஒரு தாய் ஓடி வர மாதிரி ஓடி வர்றார். அப்படி வரும்போது தொலைவுல இருந்து பாக்குறார், இறைவனுடைய ஒரு கண்கள்ல இருந்து இறைவனுடைய வலக்கண்ணில இருந்து ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கு. பதறி போய் மொத்தத்தையும் அப்படி கீழே போட்டுட்டார். வாயில இருந்து நீர் உமிழ்ந்து கீழே துப்பிட்டார். கையில இருந்த மானை போட்டுட்டார். மலர கீழே சிந்தி போச்சு. எல்லாமே போட்டுட்டாரு. ஓடி போறார். குடிமி தேவரே, ஐயா, அப்பா, என்ன ஆச்சு உனக்கு? என்ன ஆச்சு? நான் உன்னை இப்படி பார்க்கலையே. யார் என்ன பண்ணிட்டாங்க? நான் காவல் இல்லாத நேரமா பார்த்து இந்த மிருகங்கள் வந்து தீண்டிடுச்சா? வேற யாராவது வந்து உன் கண்ணை குத்திட்டாங்களா? என்ன ஆச்சுப்பா? என்ன ஆச்சுன்னு பதறார், அழுகுறார். தன் தன் கைகளால அந்த ரத்தத்தை துடைக்கிறார். நிக்கவே இல்லை. இந்த பச்சை எல்லாம் எடுத்துட்டு வந்து அப்படி கசக்கி கண்ணுல வச்சு அப்படி அப்புறார். அப்பவும் அந்த ரத்தம் நிக்கல. என்ன பண்றதுன்னு புரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கும் போது தன் கண்கள் கிட்ட அவருக்கு கை போகுது. அப்பதான் ஞாபகம் வருது, நமக்கு கண்கள் இருக்கே, நம் கண்களை அகழ்ந்து வைப்போம் அப்படின்ட்டு அந்த அம்பால் அந்த கண் அப்படி குத்தி அகழ்ந்து ஒரு கண் எடுத்து இறைவனுக்கு அப்படி வச்சார். முதல்ல உலகத்துல கண் தானம் பண்ணவர் நம்ம கண்ணப்பர் தான். இறைவனுக்கே கண் கொடுத்திருக்காருன்னா பாத்துங்களேன். கண்ணெடுத்து அப்படி அப்புனாரா, ஒரே சந்தோஷம். அப்பா, ரத்தம் நின்னு போச்சு, ஆனந்த கூத்து ஆடுறாரு. அந்த கூத்து ரொம்ப நேரம் இல்ல, ஒரு 2-3 நிமிஷம் தான் நிலைச்சிச்சு. மறுபடியும் இடது கண்ல இருந்து ரத்தம் வருது. இப்ப நான் பயப்பட மாட்டேன், இப்ப நான் கவலைப்பட மாட்டேன், எனக்கு இன்னொரு கண்ணும் இருக்கு அப்படின்னு அந்த இன்னொரு கண் அப்படி குத்துறதுக்கு போகும்போது என்ன நினைச்சாரா, இப்ப ஒரு கண்ணுல நமக்கு பார்வை இருந்துச்சு, நம்ம கரெக்டா அதை சரியா பார்த்து கண்ணை வச்சுட்டோம். இன்னொரு கண்ணுக்கு நாம என்ன பண்றது அப்படின்னு நினைச்சு தன்னுடைய செருப்பு கால அந்த முகத்துல வச்சு அப்படி அடையாளத்துக்கு வச்சுக்கிட்டார். அப்படி தாடையில வச்சு அந்த கண்ணுக்கு இப்படி வச்சுக்கிட்டாரு அடையாளத்துக்காக. நம்ம நினைப்போம் அந்த கண் அகழும் போது அவருக்கு வலிக்கலையா? வலிக்கல. ஏன் வலிக்கல அப்படின்னா அன்பின் மிகுதி. இப்ப தைப்பூச திருவிழாக்கெல்லாம் நெருப்பு மெரிக்கிறாங்க, அழகு குத்திக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் வலியும் வேதனையும் இருக்கா? இது இறைவனிடத்திலே போய் சமர்ப்பணம் ஆகிட்டு இருக்கார். சாப்பாடுல இத்தனை நாளா உடம்புல ஒண்ணுமே இல்லை, என்ன நடக்குதுன்னு அவருக்கே தெரியலன்னும் போது அந்த கண் அகழ்ந்து அப்படி இறைவனுக்கு வைக்கும்போது அவருக்கு வலிக்குமா? கண்டிப்பா இல்லை. ஆனா இன்னொரு கண் அப்படி அகழ்த்திருக்கு அப்படி குத்தி அப்படி எடுக்கிறதுக்கு போகும்போது இறைவனுடைய கரங்கள் வந்து அப்படி தடுக்குது. இறைவனுடைய முக்கியமா சொல்ல போனா இறைவனுடைய இடது கை அப்படி வந்து இறைவனுடைய இடது கை பிடிக்குது. ஏன் இடது கை நான் சொல்றேன்னா, இறைவன் சரி பாதி பெண்ணிற்கு தந்தது இடது பாகம். தன் மகன் தன் குழந்தை துடிக்கிறானேன்னு அந்த அம்பாளுடைய கைதான் முதல்ல போய் அப்படி பிடிச்சதுங்க. புரியுதுங்களா? அம்பாளுடைய திருக்கரங்கள் தான் இப்படி போய் பிடிச்சது. எப்படி மார்க்கண்டேயனை உதைத்தது இடது கால், என் குழந்தையை நீ சாகடித்து வரையா, அவனை உயிர் எடுக்க வரையான்னு தண்டனை கொடுத்ததும் அந்த இடது கால் தான். கண்ணப்பருடைய கண் அகழ்ந்து எடுக்க கூடாதுன்னு நினைச்சு அதை பிடிச்சது இடது கைதான். புரியுதுங்களா? அப்படி பிடிச்சு கண்ணப்பா, அப்பதான் இறைவன் கூப்பிடுறார். சின்னப்பனா இருந்தவரை கண்ணப்பா 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 நில்லு, கண்ணப்பா நில்லு நில்லுன்னு அப்படி அந்த கையை அப்படி போய் பிடிச்சுக்கிறார். இறைவனை பார்த்த சந்தோஷம், ஆனந்த கூத்து ஆடுறாரு. அப்படி இறைவனை பார்த்த உடனே அவருக்கும் கண் வந்துருச்சு, அந்த ரத்தமும் நின்னு போச்சு. கண்ணப்பா கண்ணப்பான்னு இறைவனை ஆசையா கூப்பிடுறாரு. கண்ணப்பா கண்ணப்பா நில்லு, கண்ணப்பா வா, என்கிட்ட வந்துரு, இனி இந்த உலக வாழ்க்கை உனக்கு வேண்டாம், என்கிட்ட வந்துரு, என்னிடம் வந்து என்னுடைய வலப்பக்கத்தில் எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு அப்படி அவாரி அப்படி அணைச்சிக்கிறார். பாருங்க, இறைவன் கண்ணப்பன் இறைவனோடு அப்படி ஐக்கியமாகிறார். இது அவ்வளவு அழகா
வழிகளில் நடந்து தேய்ந்த பழஞ்செருப்பு ஈசனின் புருவங்களின் நடுவிடம் போலாகிறது. புரியுதுங்களா? புறமெரித்த புண்ணியராகிய அவருக்கு கொப்பளித்து உமிழ்ந்த நீர் கங்கை நீர் அபிஷேகம் போலாகிறது. சிறிது கடித்து உண்ட மாமிசத்தின் கவழம் புதிதான நெய்வேதனம். வேடன் உயர்ந்த பக்தனாகிறார். ஆதலால் பக்தியானது எதைத்தான் செய்யாதுன்னு யார் சொல்றார்? ஆதிசங்கராச்சாரியார் சொல்றார். அன்பு. இறைவனுக்கு என்ன தேவை? அன்பு. நீ எவ்வளவோ மந்திரங்கள் வேதங்கள் படிக்க வேணாம், இறைவனுக்கு தேவையானது அன்பு. அன்பெனும் பிடியுள் அகப்படும் தனிப்பொருள். இன்னொருவர் என்ன சொல்றார்? வாழால் மகவறிந்து ஊட்ட வல்லே நல்லன், மாது சொன்ன சூழால் இறமை துறக்க வல்லே நல்லன், தொண்டு செய்து நல்லாரில் கண்ணிடந்து அப்ப வல்லே நல்லன், நான் இனி சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கேன்னு ஒரு அடியார் சொன்னார். புரியுதுங்களா? அப்ப கண்ணப்ப நாயனாருடைய தொண்டு எப்படி இருந்துச்சு? தொண்டுமே இல்லை, எதுவுமே இல்லை. இறைவன் மேல் வைத்த தீராத அன்பு. இப்ப நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க? அந்த கோவிலுக்கு போனா அந்த கறி சாப்பிட்டு போறது பரவாயில்ல, கண்ணப்ப நாயனார் பன்றிக்கறியே வச்சு இறைவனுக்கு படைக்கலையா அப்படின்னு சொல்றவங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கண்ணப்ப நாயனார் பன்றிக்கறியை வச்சு படைச்சது உண்மைதான். ஆனா அவர் போல உன்னால கண்ணிட அகழ்ந்து இறைவனுக்கு கொடுக்க முடியுமா? இறைவனுக்கு ஒரு பிரச்சனை, அவருக்கு லிங்க திருவேணியில கண்ல இருந்து ரத்தம் வருது, கண் அகழ்ந்து இறைவனுக்கு வச்சா அது போல நீங்க வச்சிருவீங்களா? இறைவனுக்கு நீங்க போய் செஞ்சிருவீங்களா? சொல்லுங்க. எல்லாரிடத்திலும் நான் கேட்கிற கேள்வி இது. ஆகையால நாமும் சுத்தமா இருக்கணும். இறைவனையும் போய் அன்போட வணங்கணும். சிவசிவா சிவசிவான்னு அவன் நாமத்தை எப்படி சொல்லணும்? அன்போடு அனுட்சணம் சொல்லணும். அன்போடு சொல்லணும். பக்தியாக இறைவன் முன்னாடி போய் போலியாக நிற்காதே. இறைவன் கிட்ட எப்படி போய் நிக்கணும்? அன்பா போய் நிக்கணும். அப்பான்னு கூப்பிடு. அப்பான்னு உனக்கு கூப்பிட தோணலையா? கணவனேன்னு கூட சொல்லு. மனைவியாக கூட நினைச்சிக்க. உனக்கு யார் மேல நீ பாசம் அதிகமா வைப்பியோ அவங்களுடைய திருமேனியாகவே சிவபெருமான நினைச்சு. அந்த அன்புக்கு மட்டும்தான் அவர் அகப்படுவார். ஆணவத்திற்கும் திமிருக்கும் அகப்பட மாட்டார். அப்படி அப்படி இறைவனை அடைந்த கண்ணப்ப நாயனாரினுடைய வரலாறு கேட்கறதுக்கு நாம எல்லோரும் புண்ணியம் பண்ணிருக்கணும். அவருடைய நட்சத்திரம் குரு பூஜையாக கொண்டாடப்படும் மாதம் தை மாதம் மிருகசீரிஷ் நட்சத்திரம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.